ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்டோட டுடோரியல்ஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு கேஜ் சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற டேட்டாவை நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் டீம் கிட்டேருந்து ஒரு டேட்டா வாங்கியிருக்கேன். அதாவது ஒரு லேப்டாப் சேல்ஸ் பண்ணி இல்லையோ ஏதோ ஒரு பிராண்டோட லேப்டாப்பை சேல்ஸ் பண்ண கஸ்டமர் சப்போர்ட் டீம்லேருந்து நான் ஒரு டேட்டா வாங்கியிருக்கேன். ஸோ அந்த டேட்டா என்னென்ன மாதிரியான இருக்குது பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சப்போர்ட், இப்போ பில்லிங் ரிலேட்டடான இல்லை ரெசிப்ட் ரிலேட்டடான இல்லை ஜிஎஸ்டி ரிலேட்டடான சப்போர்ட்டுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டு அப்படிங்கிற இந்த டேட்டாவும், நம்மளுக்கு டெக் சப்போர்ட், அதாவது அந்த லேப்டாப்பில் வேறு ஏதாவது ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை பேக்கப் எப்படி இருக்கிறது, இல்லை எப்படி ஐகான்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அப்படி ஏதாவது டெக் ரிலேட்டான சப்போர்ட்டுக்கு உள்ள சிசெட் ஸ்கோர் வந்து 9.2வும், வைரஸ் ரிமூவலுக்கு உள்ள சிசெட் ஸ்கோர் வந்து 7.8ம் நான் என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை வச்சு நான் ஒரு எப்படி கேஜ் ஸ்டார்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம இந்த டேட்டாவை கம்பேரிசன் பார்க்கறதுக்காக நம்ம காலம் சார்ட் கூட கிரியேட் பண்ணலாம். ஆனால் எப்போதும் போல் நமக்கு காலம் சார்ட் கிரியேட் பண்ணால் நம்ம எப்போதும் பார்க்கறதுக்கு விஷுவலாக ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஷியேட்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ 7.8க்கும் 9.2க்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஷியேட் தெரியாது. அது எப்போதும் போல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ முதல்ல எப்படி ஒரு கேஜ் சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வைரஸ் ரிமூவல் அப்படிங்கிறத மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போதும் போல் டிஃபால்ட்டாக சார்ட் கிரியேட் பண்ணுற வே தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வைரஸ் ரிமூவல் வந்திருக்கு. இங்கே ஒரே ஒரு டாட் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா லயன் சார்ட் அப்படிங்கிறது சூஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இதில் சார்ட் எடிட்டரில் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இது என்னவானா கேஜ் சார்ட் தான். ஸோ நான் அதை அப்படியே கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வரேன். வந்ததுக்கப்புறம் அதர்ஸில் எனக்கு செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ஒன்னா கேஜ் சார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு வைரஸ் ரிமூவல் 7.8 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த வைரஸ் ரிமூவலில் எனக்கு 7.8 அப்படிங்கிறது கேஜி சார்ட்டாக இங்கே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதோட ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 0 to 100 இருக்குது. எனக்கு ஆனால் அவ்வளோ தேவையில்லை. நான் கஸ்டமைஸ் போயிட்டு அதில் கேஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி மினிமம் 0லேருந்து மேக்ஸிமம் 100 இருக்குது. 100 நான் வந்து 10ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 10க்குள்ளே எனக்கு ஸ்கோர் வந்தால் போதும். இப்போது எனக்கு கரெக்டாக என்னோட அந்த கேஜ் வந்து ஜூம் ஆகி நல்லா எனக்கு 7.8 எங்கே இருக்குமோ அங்கே இந்த ஆரோ சேஞ்ச் ஆயிடுச்சு. கேஜோட அந்த நாப் வந்து இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு டேட்டா மட்டும் இல்லாமல் இந்த 3 டேட்டா வச்சு நான் எப்படி இந்த கேஜ் சார்ட் கிரியேட் பண்ணுறது, கம்பேரிசன் கேஜ் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதா அடுத்தது. ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். டெலிட் கொடுத்துக்கிறேன். டெலிட் கொடுத்துட்டு நான் இந்த A1லேருந்து B4 வரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்க்ளூடிங் ஹெட்டர்ஸோட, அதாவது A1லேருந்து B4 வரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் மறுபடியும் சார்ட் கொடுத்துறேன். இப்போ சார்ட் கொடுத்தோடனே எனக்கு லைன் சார்ட் தான், அதே சேம் லைன் சார்ட் தான் எனக்கு சஜஷன் வருது. ஸோ நான் இதை போய் முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணணும், சார்ட் டைப்பில் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி அதர்ஸில் செகண்ட் ரோவில் நம்மளுக்கு கேஜ் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கேஜ் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு 3 கேஜஸ் வந்துருச்சு. ஸோ 3 கேஜஸ் வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது ஃபார்மேட்டிங் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன்று வைரஸ் ரிமூவல் 7.8, செகண்ட் ஒன்று வந்து 9.2. இது எல்லாமே 100 அந்த ஆக்சிஸில் இருக்குது. ஸோ நான் அதை கஸ்டமைஸில் போயிட்டு கேஜில் போயிட்டு மினிமம் எனக்கு எவ்வளோ வேணும், 10 தான் வேணும். ஸோ அதனால் ஒரு 0வை தூக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ரெண்டாவது மறுபடியும் நான் எடிட் சார்ட் கொடுத்து இதில் எது க்ரீன் ஏரியா, எது அதாவது மிட்டு, அதுக்கப்புறம் எது ரெட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கஸ்டமைஸில் போகிறேன். சார்ட் அண்ட் ஆக்சிஸில் கேஜில் ரேஞ்ச் கலர் அப்படிங்கிற ரெட்டு வந்து எனக்கு 0 to 4. அடுத்ததா 4 to 7 வந்து எனக்கு மிட் ரேஞ்ச். அதனால மிட்டு வந்து 4 to 7. எனக்கு 7 to 10 வந்து கிரீனு. 7 to 10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கேஜில் அந்த இது எது ரெட் ஏரியா, எது மிட் ரேஞ்சு, எது வந்து கிரீன் ஏரியா. இப்போ எனக்கோட 3 ஏரோவுமே கிரீன் ஏரியாவில் தான் இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து ஒரு 5.3ன்னு நான் மாற்றுறேன் சிசெட் ஸ்கோரை. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்னோட இது வந்து டைரெக்டாக 5.3 மாறிடும். ஸோ வைரஸ் ரிமூவல் அப்படிங்கிறது இந்த ஹெட்டர் இங்கே வந்துடும். இங்கே உள்ள இந்த லேபிள் வந்து இங்கே உள்ளே வந்துடும். தென் உங்களோட சிசெட் ஸ்கோர் வந்து கீழே அந்த 5.3 அப்படிங்கிறது காட்டுறது. தென் இந்த ஆக்சிஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மின் மேக்ஸ் செட் பண்ணுவோம், அது செட் ஆயிடும். இந்த நாப் வந்து உங்களோட ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகி எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கும் அந்த முள்ளு வந்து.
ஓகேவா? தென் இதோட ஹெட்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கிளிக் பண்ணி எடிட் சார்ட்டில் போயிட்டு நம்ம கஸ்டமைஸில் ஹெட்டர் அப்படின்னு ஒரு சார்ட் ஸ்டைலு, அதில் போயிட்டு நம்ம இந்த பேக்ரவுண்ட் கலர் இது எல்லாமே கொடுத்துக்கலாம். சார்ட் ஆக்சிஸ் டைட்டில் நீங்கள் ஹெட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேணா எப்படின்னா லயன் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் a C ஷார்ட். ஓகே, அதை வந்து நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம். போல்டு பண்ணிட்டு கலரை வந்து நல்ல டார்க் கலர் கொண்டு வந்து இன்னொரு கொஞ்சம் கீழே இழுத்தோம்னா அது மதாயிரும். ஸோ நம்மளுக்கு இதோட பிளேஸ்மெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஹெட்டருக்கு நம்மளுக்கு இதுக்கு இடையில நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபுல் ஸ்லைடாக பார்க்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை மூவ் டு ஓன் ஷீட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு ஃபுல் ஷீட்டாகவே நம்மளுக்கு தெரியும். இதில் நல்ல கிளியராக நம்மளுக்கு ஒன்று இருக்கும். இப்போது வைரஸ் ரிமூவல் எவ்வளோது, அதே மாதிரி டெக் சப்போர்ட் எவ்வளோ, அதே மாதிரி கஸ்டமர் சப்போர்ட் எவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களால் நம்மளோட நெக்ஸ்ட் கூகுள் ஷீட்ஸ் வீடியோவை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். கூகுள் ஷீட் டியூட்டோரியல்ஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.